வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழு கடன், கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த அறிவிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஒரு ஆர்வமாக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேலேருந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் பல சிறப்பான திட்டங்கள் பார்த்திங்கன்னா நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய வகையில் பல சிறப்பான திட்டங்களை செஞ்சாலும் அவங்க வாங்கின நயக்கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், இது உள்ள அனைவருக்கும் இந்த கடன் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த அறிவிப்புகள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்காகவும் உதவும் வகையில் அவர்களுக்கு வாங்கிய கடன்களை பலமுறை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. அதேபோல் நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்ட கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. விவசாயிகளின் துயர் துடைக்க தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் நிலுவைத் தொகையான ரூபாய் 12,110 கோடியை தமிழக அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 16,43,347 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது 31/1/2021 அன்று நிலுவையில் இருந்த பயிர்க்கடன்கள் ஆகும். பெண்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்றிருந்த கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 2,117 கோடி தமிழக முதல்வரின் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 1,01,897 மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள 10,56,296 பெண்கள் பயனடைந்துள்ளனர். தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியின் நிறைவேற்றும் வகையில் 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த 5 பவுனுக்குட்பட்ட பொது நகைக்கடன் ரூபாய் 4,918 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தள்ளுபடி சான்றிதழ்களுடன் நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,83,091 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். மேற்கண்ட 3 தள்ளுபடிகள் மூலம் தமிழக முதல்வரின் தலைமையிலான அரசு ரூபாய் 19,145 கோடியை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 38,82,734 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் 3 அடுக்கு முறையாக கொண்டதாகும். முதல் அடுக்கு கிராம அளவில் விவசாய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களாகும். இரண்டாவது அடுக்காக மாவட்ட அளவில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் சிறப்பான ஒரு செயல்பாட்டினை அளிக்கின்றன. மூன்றாவது அடுக்கில் மாநில அளவில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2021 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்து என்னென்ன கடன்கள் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு, அதில் எத்தனை குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பயன்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து வரக்கூடிய 2026 இந்த நகைக்கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், மகளிருக்கான சுய உதவி குழு கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிவிக்கையில் தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி, இந்த கல்வி கடன் தள்ளுபடி சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.